தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் சகோதரனை தேடி சென்ற சகோதரிக்கு இரவில் காத்திருந்த பெரும் அதிர்ச்சி. 5 முறை காப்பாற்றியும் இறுதியில் துயரம். நவீனமயமாக்கப்பட்ட பேருந்து நிலைய சொத்துக்களுக்கு சேதப்படுத்திய சந்தேக நபர் கைது. தமிழர் பகுதியொன்றில் இளம் STF அதிகாரி செய்த மோசமான செயல். சோதனையில் காத்திருந்த அதிர்ச்சி. தென்னிலங்கையில் நேர்ந்த கோர விபத்து. பரிதாபமாக உயிரிழந்த 19 வயது இளைஞன். ஹொரணையில் நேர்ந்த பயங்கரம். கூறிய ஆயுதங்களால் தாக்கி ஒருவர் கொலை. கனடா லம்டன் கல்லூரி வளாகத்தில் துப்பாக்கி சூடு. இளம் ஹாக்கி வீரர் பலி. லெபனானையும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் சேர்க்க கனடா அழுத்தம். ஹோர்முஸ் நீரிணைக்குள் நுழையும் அமெரிக்க கப்பல்கள். கன்னி வெடிகள் தொடர்பில் வெளியான தகவல். தொடர்பின விரிவான செய்திகள். யாழ்ப்பாணத்தில் தொடர்ச்சியாக பலமுறை தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டு வந்த இளைஞர் ஒருவர் 5வது முறையாக தூக்கிட்ட நிலையில் நேற்று உயிரிழந்துள்ளார். கோண்டாவில் சென்ட் செபஸ்டியன் வீதியைச் சேர்ந்த 27 வயதுடையவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், உயிரிழந்த இளைஞர் இதற்கு முன்னர் 4 தடவைகள் தூக்கிட்டு தற்கொலை செய்ய முயன்றபோது உறவினர்களால் காப்பாற்றப்பட்டுள்ளார். இந்நிலையில் நேற்று வேலை முடிந்து வீடு திரும்பிய அவர் இரவு உணவை உட்கொண்ட பின்னர் சுமார் 8 மணி அளவில் வீட்டிலிருந்து வெளியே சென்றுள்ளார். இரவு 10 மணி கடந்தும் அவர் வீடு திரும்பாததால் சந்தேகமடைந்து அவரது சகோதரி அவரை தேடி சென்றுள்ளார். இதன்போது அவர் தூக்கிட்ட நிலையில் காணப்பட்டுள்ளார். உடனடியாக அவரை மீட்டு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போதிலும் அவர் ஏற்கனவே உயிரிழந்துவிட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்தனர். உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. அண்மையில் புறணவைக்கப்பட்ட புறக்கோட்டை மத்திய பேருந்து நிலையத்தின் சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்த குற்றச்சாட்டின் கீழ் 33 வயதுடைய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். களனி பகுதியில் வைத்து காவல்துறையினரால் இந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்படும் போது அவரிடமிருந்து திருடப்பட்ட பொருட்களில் ஒரு பகுதியும் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த சந்தேக நபர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி வரை அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புறக்கோட்டை மத்திய பேருந்து நிலையம் அண்மையிலேயே நவீன முறையில் புனரமைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு கரணியனாறு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பெரிய புல்லுமலை பகுதியில் சட்டவிரோதமான முறையில் புதையல் தோண்டும் நடவடிக்கையில் ஈடுபட்ட விசேட அதிரடிப்படை அதிகாரி ஒருவர் உட்பட 4 நேற்று சனிக்கிழமை அதிகாலை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். பெரிய புல்லுமலை பகுதியில் புதையல் தோண்டப்படுவதாக கரணியனாறு போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து போலீஸ் பொறுப்பதிகாரி தலைமையிலான விசேட குழுவினர் அதிகாலை 5 மணியளவில் அப்பகுதியை சுற்றி வளைத்தனர். இதன்போது புதையல் தோண்டும் பணிகளில் ஈடுபட்டிருந்த 4 போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் வாலிச்சினை விசேட அதிரடிப்படை முகாமில் கடமையாற்றி வருபவர் என்பதுடன் தற்போது விசேட கடமை நிமித்தம் மகாஉயா முகாமில் இணைக்கப்பட்டிருந்த 36 வயதுடைய மொனராகலியை சேர்ந்த அதிகாரி என்பதும் தெரிய வந்துள்ளது. அவருடன் உருகாமம், தேகேத்தகண்டி மற்றும் பெரிய புல்லுமலை ஆகிய பகுதிகளை சேர்ந்த 44 மற்றும் 48 வயதுடைய ஏனைய மூவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களிடமிருந்து புதிய அகழ்வு பணிக்கு பயன்படுத்தப்பட்ட பூசை பொருட்கள், நவீன அகழ்வு உபகரணங்கள் மற்றும் 6 கைபேசிகள் என்பன போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த கரடியனாறு போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். அத்துடன் இந்த சட்டவிரோத அகழ்வு முயற்சியின் பின்னணியில் வேறு எவருக்கேனும் தொடர்புள்ளதா என்பது குறித்து மேலதிக விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. கம்பஹா சீதுவை கொட்டுக்கொட வீதியின் 3 கிலோமீட்டர் கம்பத்திற்கு அருகில் இடம்பெற்ற விபத்தில் இளைஞன் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கொட்டுக்கொட நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று அதற்கு எதிரே வந்த லொரியொன்றில் மோதியதிலேயே இந்த விபத்து சம்பவித்துள்ளது. விபத்தில் படுகாயமடைந்த மோட்டார் சைக்கிள் சாரதி சீதுவை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் ஏற்கனவே உயிரிழந்துவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீகொட பகுதியைச் சேர்ந்த 19 வயதுடைய இளைஞர் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். விபத்து தொடர்பாக லோரி சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சேதுவை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். களுத்துறை ஹொரணை மல்வானி கம பகுதியில் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு நபரொருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார்.
இவ்வாறு உயிரிழந்தவர் போருவதண்ட பகுதியைச் சேர்ந்த 46 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். அயல் வீட்டாருடன் ஏற்பட்ட தனிப்பட்ட தகராறு காரணமாக அவர் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்யப்பட்டுள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய 32 வயதுடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சடலம் ஹொரணை வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் ஹொரணை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கனடாவின் ஒன்டாரியோ மாகாணம் சன்னியா பகுதியில் அமைந்துள்ள லம்டன் கல்லூரியின் வளாகத்தில் உள்ள மதுபான விடுதியில் நேற்று அதிகாலை இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மாணவர் நிர்வாக குழுவினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்வின் போது அதிகாலை 1 மணி அளவில் இந்த துப்பாக்கி சூடு நடாத்தப்பட்டுள்ளது. சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் காயமடைந்த நிலையில் 3 பேரை மீட்டுள்ளனர். இதில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 20 வயதான டேன் நிஸ்பெட் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். உள்ளூர் ஹாக்கி விளையாட்டு குழுக்களில் நன்கு அறியப்பட்டவரான இவரது மரணம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஏனைய இருவரும் ஆபத்தான கட்டத்தை தாண்டி சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த துயர சம்பவத்தை தொடர்ந்து லாம்டன் கல்லூரியின் பிரதான வளாகம் மற்றும் அதனுடன் இணைந்த அனைத்து பயிற்சி மையங்களும் நேற்றைய தினம் மூடப்படுவதாக கல்லூரி நிர்வாகம் அறிவித்துள்ளது. சனியா போலீசார் இச்சம்பவத்தை ஒரு திட்டமிட்ட கொலை வழக்காக பதிவு செய்து தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். உயிரிழந்தவர் அல்லது காயமடைந்தவர்கள் அக்கல்லூரியின் மாணவர்களா என்பதை போலீசார் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. அமெரிக்காவின் ட்ரம்ப் நிர்வாகத்திற்கும் ஈரானுக்கும் இடையே எட்டப்பட்டுள்ள தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் லெபனானையும் ஒரு அங்கமாக சேர்க்க வேண்டும் என்று கனடா அரசு தீவிரமாக வலியுறுத்தி வருகிறது. இந்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் மதிக்க வேண்டும் எனவும் லெபனான் மீதான தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் எனவும் பிரதமர் மார்ஹானி தலைமையிலான லிபரல் அரசு அழுத்தம் கொடுத்து வருவதாக கனடிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. லெபனானுக்காக குரல் கொடுக்கும் பல நாடுகளில் கனடாவும் ஒன்று. இந்த விவகாரம் இறுதியில் அதிபர் டிரம்ப் இஸ்ரேலுக்கு வழங்கும் அனுமதியை பொறுத்தே அமையும் என கனடிய அரசின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். ஈரானுடன் எட்டப்பட்ட இந்த ஒப்பந்தத்தில் லெபனான் சேர்க்கப்பட்டுள்ளதா என்பதில் இன்னும் குழப்பம் நீடிக்கிறது. ஒப்பந்தத்தை முன்னின்று நடத்திய பாகிஸ்தான் லெபனான் இதில் உட்படும் என்று கூறினாலும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இதனை மறுத்து வருகின்றன. போர் நிறுத்தம் என்பது லெபனானையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் என்பதே எங்களின் புரிதல். அதுவே களத்தில் யதார்த்தமாக இருக்க வேண்டும் என பிரதமர் மார்ஹானி மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். மேலும் ஹிஸ்புல்லா அமைப்பினர் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்றும் லெபனானின் இறையாண்மையை இஸ்ரேல் மதிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய சமீபத்திய தாக்குதல்களில் 200க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதை அடுத்து அங்கு ஒரு உள்நாட்டு போர் உருவாகும் சூழல் இருப்பதாக கனடா கவலை தெரிவித்துள்ளது. அமெரிக்க மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தியதன் பின்னர் முதன்முறையாக 2 அமெரிக்க போர்க்கப்பல்கள் ஹார்முஸ் நீரிணை வழியாக பயணித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. அமெரிக்காவினால் அந்த பாதையில் உள்ள தடைகள் நீக்கப்பட்டு வருவதாக அந்நாட்டு ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஹார்முஸ் நீரிணையில் இடப்பட்டுள்ள கன்னி வெடிகளை அகற்றும் பணிகளில் அமெரிக்க கடற்படை ஈடுபட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதற்கிடையில் ஹார்முஸ் நீரிணை மிக விரைவில் திறக்கப்படும் என்று ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கூறினார். அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையில் அமைதி பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வரும் சூழலிலேயே அவர் இவ்வாறான கருத்தை வெளியிட்டுள்ளார். தனது ட்ரூத் சோசியல் தளத்தில் பதிவிட்டுள்ள டிரம்ப் ஈரானின் கடற்படை மற்றும் விமானப்படை பலத்தை அமெரிக்கா அளித்துள்ளதாக மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவின் எண்ணெய் உலகின் மிகச்சிறந்த எண்ணெய் என்றும் அவற்றை பெற்றுக் கொள்வதற்காக காலியான எண்ணெய் தாங்கி கப்பல்கள் நாட்டிற்கு வருகை தருவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஹார்முஸ் நீரிணை திறக்கப்படும் என உறுதி அளிக்கப்பட்ட பின்னரே ஈரான் மீதான குண்டுவீச்சை நிறுத்தியதாக அமெரிக்க ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.